Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி இன் டேலி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். ஜிஎஸ்டி இன் டேலி அப்படிங்கிறத பற்றி நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஜிஎஸ்டி இன் டேலி. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Goods and service tax. Which of the following detail will not contained with related to the item detail in e-invoice? e-invoiceல எது வந்து ஐட்டம் டீடைல் இல்லைங்கிறான். HSN குவான்டிட்டி ரேட் இதெல்லாம் ஸ்டாக் ஐட்டம் டீடைல். எது இல்லை அப்படின்னா GSTN is the not item detail. What are the condition to be satisfied under the composition scheme? composition schemeல என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா காம்போசிஷன் டீலர் கேன் கிளைம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். தப்பு அது. காம்போசிஷன் டீலர் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ண முடியாது. த டேக்ஸ் பேயர் ஹேஸ் டு பே அட் நார்மல் டேக்ஸ் ஃபார் டிரான்சாக்ஷன் அண்டர் த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். இது வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேக்ஸ், மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் டாக்ஸேஷன். காம்போசிஷன் டீலர் கேன் சப்ளை த ஜிஎஸ்டி எக்ஸம்டட் குட்ஸ் பட் cannot சப்ளை குட்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி இஸ் நாட் அப்ளிகபிள். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் டீலர், இன்னொன்று காம்போசிட் டீலர். ரெகுலர் டீலர்னா யார், காம்போசிட் டீலர்னா யார்? ரெகுலர் டீலர் அப்படிங்கிறது என்னென்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன டேக்ஸ் ரேட்டோ அந்த டேக்ஸை கொடுத்து வாங்குவான். சேல் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன டேக்ஸ் ரேட்டோ அதை ஃபினிஷ்டு குட்ஸ் அது சேல் பண்ணுவான். அவுட்புட் டேக்ஸை கலெக்ட் பண்ணி இன்புட் டேக்ஸை லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் டேக்ஸ் பேயபிள். இது வந்து ரெகுலர் டீலர். இதுவே ஒரு காம்போசிட் டீலர் அப்படின்னாக்க பர்ச்சேஸ் பண்ணும்போது டேக்ஸை காசு கொடுத்து வாங்குவான், ஆனால் அந்த டேக்ஸை கிளைம் பண்ண முடியாது. அது அவனுக்கு ப்ராடக்ட் காஸ்ட்டோட ஆட் ஆகிடும். அதுக்கு மேலே மார்ஜின் வச்சு சேல் பண்ணுவான். சேல் பண்ணதுக்கப்புறம் அந்த செல்லிங் ப்ரைஸில் 1% டேக்ஸ். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் 5%, மற்ற இண்டஸ்ட்ரினா 1% டேக்ஸ். எல்லாருமே காம்போசிட் டீலர் ஆக முடியுமானா எல்லாருமே காம்போசிட் டீலராக ஆக முடியாது. ஏன் எல்லாருமே காம்போசிட் டீலர் ஆக முடியாது? உன்னுடைய டேர்ன் ஓவர் வருஷத்துக்கு 2 கோடிக்கு கம்மியாக இருந்தால் மாத்திரம் தான் நீங்கள் காம்போசிட் டீலராக பதிவு பண்ணிக்க முடியும். காம்போசிட் டீலருக்கும் ரெகுலர் டீலருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெகுலர் டீலர் ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய சேல்ஸ் இன்ஃபர்மேஷனை GSTR 1ல் ஃபைல் பண்ணுவாங்க. தன்னுடைய பேமெண்ட் அமௌண்ட் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணுங்கிறது இன்புட் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் GSTR 3B ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு செல்லரும் ஒவ்வொரு டீலரும் GSTR 1 ஃபைல் பண்ணுவாங்க. GSTR 3Bக்கு அது ஆட்டோ பாப்புலேட் ஆகி அவனுடைய பர்ச்சேஸ் வரும். அவனுடைய பர்ச்சேஸ் மைனஸ் அவுட்புட் டேக்ஸ் போட்டுச்சுன்னா மிச்சம் டேக்ஸ் பேபிள் என்ன இருக்கோ அதை கட்டிடணும். ஆனால் காம்போசிட் டீலர் அப்படி கிடையாது. டோட்டலாக என்ன டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கானோ அந்த டேர்ன் ஓவருக்கு 1% டேக்ஸ் கால்குலேட் பண்ணி கட்டிடணும். அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு அவன் வேலை. அதே மாதிரி இன்புட் டேக்ஸ் கிளைம் பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு காம்போசிட் டீலர் ஒரு அன்ரிஜிஸ்டர்டு டீலர்லேருந்து ஒரு டாக்ஸபிள் குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஹாவ் டு பே டேக்ஸ் அட் த ரேட் ஆஃப் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில். நார்மலாக அதை ஒரு ரெகுலர் டீலர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணினா என்ன டேக்ஸ் ரேட்டோ அந்த டேக்ஸ் ரேட்டு தான். சார் நான் காம்போசிட் டீலர் தானே 1% தானே விற்க போகிறேன், 1% கட்டுறேன் அப்படிலாம் கிடையாது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்ட் இருக்குது, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 18% பேமெண்ட் பண்ணணும். ஆனாலும் இன்புட்டும் எடுக்க முடியாது. இது ரெண்டாவது. மூணாவது, ஒரு காம்போசிட் டீலர் வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ளே தான் சேல் பண்ண முடியும், இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேல் பண்ண முடியாது. நாலாவது, எ காம்போசிட் டீலர் கேன் செல் த எக்ஸம்டட் குட்ஸ். எக்ஸம்டட் குட்ஸ்னால் அரிசி, காய்கறி, பழம் இந்த மாதிரி விற்கலாம். எ காம்போசிட் டீலர் கேன் செல் த எக்ஸம்டட் குட்ஸ் பட் எ காம்போசிட் டீலர் cannot செல் த குட்ஸ் கெப்ட் அவுட் ஆஃப் ஜிஎஸ்டி. குட்ஸ் விச் ஆர் கெப்ட் அவுட் ஆஃப் ஜிஎஸ்டிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல் அந்த மாதிரி. ஸோ அந்த பெட்ரோல் டீசல்லாம் வந்து ஒரு காம்போசிட் டீலர் பண்ண முடியாது. ஒரு ரெகுலர் டீலர் தான் அதை பண்ண முடியும், காம்போசிட் டீலர் பண்ண முடியாது. இதுதான் வந்து சாராம்சம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் டீலர் எவ்ரி மந்த்து GSTR 1 ஃபைல் பண்ணுவாங்க அல்லது குவார்டர் வைஸ் GSTR 1 ஃபைல் பண்ணுவாங்க. சப்போஸ் குவார்டர் வைஸ் அப்படின்னாக்கா GSTR 3Bயும் குவார்டர் வைஸ் அல்லது ரெகுலர்னா GSTR 1. இந்த இடத்துல காம்போசிட் டீலர் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி குவார்டர் CMP 08 சலான் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுவாங்க. சலானில் டோட்டல் டேர்ன் ஓவர் இன்ட்டு 1% டேக்ஸ். இவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ரிட்டர்னு. அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அது GSTR 4.
So composite dealer filing the GSR for annually, whereas regular dealer filing the GSR return either monthly or quarterly. Apart from the GSR 1 and 3B, the regular dealer should file the GSR 9, 9A, 9C. Suppose if their total turnover exceed 2 crore in a year. இப்போ வந்து ஒரு ரெகுலர் டீலர் தன்னுடைய டோட்டல் டர்ன் ஓவர் 2 கோடிக்கு கீழே இருக்குது, 2 கோடிக்கு மேலே இருக்குது. 2 கோடிக்கு கீழே இருக்குன்னா ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட் மேண்டட்ரி. பட் 2 கோடிக்கு மேலே போயிடுது அப்படின்னா தே ஹாவ் டு ஃபைல் த ஆனுவல் ரிட்டர்ன் ஆல்சோ. ஆனுவல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஏ ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். சப்போஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் இஃப் எனி பில்ஸ் வேர் ஒமிட்டட் டு பே டேக்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் செப்டம்பர் மாதம் ரிட்டர்னுக்குள்ளே காட்டிட்டு ஏதோ ஒரு மாதத்தில் காமிச்சிட்டு எந்த மாதத்தில் எவ்வளோ காட்டியிருக்கீங்க, அதாவது லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் விடுபட்டு போனது இந்த ஃபினான்ஷியல் இயரில் எந்த மாதத்தில் காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்கள் ரெகன்சிலேஷன் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ணணும். அந்த மாதிரி ஃபைல் பண்ணனா 10,000 rupees பெனால்ட்டி. ஓகேவா? ஸோ ரெகுலர் டீலருங்கிறவர் GSR 1, GSR 3B, காம்போசிட் டீலர் GSR 4. Regular dealer can avail the input tax credit. Composite dealer cannot avail the input tax credit. Regular dealer can collect the tax from the customer. Composite dealer cannot collect the tax of the customer. Regular dealer அவருடைய பேமெண்ட் இன்புட் டேக்ஸுங்கிறது இட் இஸ் நாட் தேர் காஸ்ட். பட் காம்போசிட் டீலருக்கு இன்புட் டேக்ஸ் இஸ் த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகேவா? திஸ் இஸ் த கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இன் ஜென்ரல். உங்களுக்கு ஏதாவது இதுக்கு மேலே தேவைப்படுது அப்படின்னா கூகுளில் போயிட்டு ஜிஎஸ்டி ரிலேட்டட் அல்லது டிடிஎஸ் ரிலேட்டட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெகுலர் அண்டு காம்போசிட் டீலர், டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெகுலர் அண்டு காம்போசிட் டீலர் இன் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் டேக்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கிளியர் டேக்ஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த கிளியர் டேக்ஸ் இருக்குல்ல, இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் டீலருக்கும் காம்போசிட் டீலருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, என்ன பெனிஃபிட்டு, இது எல்லாமே உங்களுக்கு யார் வந்து காம்போசிட் டீலர் ஆக முடியும், யார் ஆக முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பான் மசாலா விற்கிறவன் காம்போசிட் டீலர் ஆக முடியாது. பர்சன் மேக்கிங் இன்டர்ஸ்டேட் சப்ளை, தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு விற்கிறானா முடியாது. எ கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் cannot become the composite dealer. கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அப்படிங்கிறது யாருன்னா, இப்போ தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீவு திடலில் வெடி போடுவாங்க. அந்த வெடி போடுறவங்களாம் கேஷுவல் பர்சன்ஸு. அவங்களுடைய டேர்ன் ஓவர் 20 lakhs மேலே இருக்குது அப்படின்னா தே ஹாவ் டு பிகம் ரிஜிஸ்டர்ட் ஆஸ் ஏ கேஷுவல் டீலர். அந்த ப்ராடக்ட் முடிஞ்சதும் அந்த சீசன் முடிஞ்சதும் அவங்க கிளம்பி போயிடுவாங்க டேக்ஸ் கட்டிட்டு, அவ்வளோதான். எ பர்சன் சப்ளையிங் சர்வீசஸ் த்ரூ அன் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு அமேசான் மூலியமோ ஃப்ளிப்கார்ட் மூலியமோ ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காம்போசிட் டீலராக இருக்க முடியாது. ஏ மேனுஃபேக்சர் ஆஃப் சச் குட்ஸ் ஆர் சப்ளை சச் சர்வீஸ், இப்போ மேலே சொன்ன ஆக்டிவிட்டீஸில் அதோட சப்ளை பண்ணுறவங்க தான் முடியாது. வாட் ஆர் த கண்டிஷன் ஃபார் அவைலபிள் இன்புட் காம்போசிஷன் ஸ்கீம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கேன் பி கிளைம்டு. த டீலர் கேன் நாட் சப்ளை குட்ஸ் நாட் டாக்ஸபிள் அண்டர் ஜிஎஸ்டி. எக்ஸாம்பிள் ஆல்கஹால், பெட்ரோல், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலராக இந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ அதன்படி தான் சொன்னேன். The taxpayer has to pay tax at the normal rate for transaction under the reverse charge. Composition dealer can supply the GST exempted goods but cannot supply the goods which are kept out of GST. Which of the following are the type of movements அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவே பில்லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் ஸ்டேட்டு அல்லது இன்ட்ரா ஸ்டேட், இதுதான் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன்டு பை குட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். குட்ஸு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். குட்ஸு அப்படிங்கிறது என்னென்னா எனிதிங் மூவபிள் அண்டு மார்க்கெட்டபிள். உங்களுக்கு நான் ஏற்கனவே ஜிஎஸ்டி கிளாஸில் நடத்திருக்கேன் குட்ஸுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனிதிங் மூவபிள் ஆர் மார்க்கெட்டபிள். எனிதிங் மூவபிள் அண்டு மார்க்கெட்டபிள் இஃப் த வேல்யூ இஸ் எக்ஸீட் 50,000 யூ ஹாவ் டு ஜென்ரேட் இவே பில். சார் ஐ ஆம் த காம்போசிட் டீலர், கேன் ஐ ஜென்ரேட் த ஷுட் ஐ ஜென்ரேட் த இவே பில் அப்படின்னா எஸ் யூ ஹாவ் டு ஜென்ரேட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா there is no any difference between the composite dealer or regular dealer. If the movement of the goods value is exceed 50,000, immediately you have to generate the e-way bill. ஓகேவா? ஸோ e-way bill to be generated in case of local sales as well as interstate sales. Interstate sales threshold limit regarding with the Tamil Nadu it is 1 lakh, but in some cases, in some states, some cases இங்கே வந்து the threshold limit of the e-way bill is in general differs. For example, Karnataka,
within the state or one state to another state, they fixed as rupees 50,000 as a threshold limit. But regarding with the Tamil Nadu, within the state, if the value of supply is exceed 50,000, within the state you don't need to take e-way bill. But if the value exceed 1 lakh, you have to generate e-way bill. Okay, ma? But in case of interstate supply, in all the cases, if the value exceed 50,000, you have to generate e-way bill. What is called a e-way bill? Why e-way bill? e-way bill என்ன, எதுக்காக e-way bill? அதை யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? e-way bill அப்படிங்கிறது என்னன்னா, முன்னாடியில் நார்மலாக என்ன பண்ணுவாங்க, செல்லர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்டை டெலிவரி பண்ணுவாங்க. அதனுடைய வேல்யூ 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோ. அதுக்கு ஒரு 18% டேக்ஸ்னா 1,80,000. பாரிஸ்லேருந்து கிளம்பி அந்த குட்ஸ் வந்து டீனர் வந்து சேர்ந்துடும். டீனர் வந்து சேர்ந்த உடனே அது எந்த சரக்கு எங்கேயும் மாட்டாமல் வந்து சேர்ந்துருச்சுன்னா பில்லை வாங்கி கீழ்ச்சி போட்டுட்டு அதுக்கு காசு வந்து கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போனால் போகாது, அந்த 1 lakh மாத்திரம் வரும். சப்போஸ் வழியில் எங்கேயாவது மாட்டிச்சுன்னா அந்த பில்லை அக்கௌண்ட் பண்ணிவிடுவாங்க, அதுக்கு வேட்டு கட்டி விட்டுருவாங்க. இதுதான் நடந்து. இந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வென்எவர் யூ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், நீ பக்கத்து பில்டிங் போனால் கூட செய்யலாம். இங்கே உன் பில்டிங்லேருந்து பக்கத்து பில்டிங் போனால் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இ-வே பில் ஜென்ரேட் பண்ணணும். ஜிவே பில் போட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். உன் குட்ஸ் உன் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் கூட இ-வே பில் ஜென்ரேட் பண்ணி தான் கொண்டு போகணும் அப்படின்ட்டாங்க. ஓகேவா? ஸோ இ-வே பில் இல்லாமல் போச்சுன்னா உனக்கு என்ன இன்வாய்ஸ் வேல்யூவோ அதில் 100% பெனால்ட்டியும் போட்டுருவாங்க. ஓகேவா? டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 இருக்குது அப்படின்னா ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் 18,000 பெனால்ட்டி போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ வித்தவுட் இ-வே பில் யூ ஷுட் நாட் மூவ் த குட்ஸ். சப்போஸ் இஃப் த குட்ஸ் வேல்யூ இஸ் எக்ஸீடு rupees 50,000 அப்படின்னு வச்சுக்கோ. ரைட், இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த டைப் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஜென்ரேட் இ-வே பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராஸ்டேட், இன்டர்ஸ்டேட். எனி இ இன்வாய்ஸ் ஜெனரேட்டட் கேன் பி கேன்சல்டு வித்தின் 24 hours which has to be reported. e-way bill பார்த்துட்டோம். What is called e-invoice? Like e-way bill, the same concept, e-invoice is also applicable. Okay ma? E-invoice, when e-invoice is applicable? e-invoices applicable date. இதை போய் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் குறித்து வச்சிங்க. ஓகேவா? இ-இன்வாய்ஸோடைய அப்ளிகபிள் டேட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2020 ஃபினான்ஷியல் இயர் இ-வே பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ்டு இன் த மந்த் ஆஃப் 1st October 2020 ஃபினான்ஷியல் இயர் 2020. இ-இன்வாய்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இஃப் ஏ கம்பெனிஸ் டோட்டல் டர்ன் ஓவர், இஃப் ஏ பர்சன்ஸ் அப்படி வச்சுக்கலாம், பர்சன்னா எல்லாருமே தான், இண்டிவிஜுவல் இன்டு 100 ஃபேமிலி ஆகும். Total turnover exceed rupees 500 crores in a year, they have to generate e-way bill from 1st October 2020. அதாவது e-way bill வந்து முதல்ல இருந்தது. அந்த e-way bill கான்செப்ட் கூட ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இ-இன்வாய்ஸையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இ-இன்வாய்ஸுங்கிறது இட் இஸ் போத் ஃபார் குட்ஸ் ஆஸ் வெல் அஸ் சர்வீஸ். e-way bill வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் குட்ஸு, வேற இ-இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபார் குட்ஸ் ஆஸ் வெல் அஸ் சர்வீஸ். குட்ஸுக்கும் உண்டு, சர்வீஸ்க்கும் உண்டு. இ-வே பில்னா வழி பில்னு அர்த்தம், எலக்ட்ரானிக் வே பில். வேற இ-இன்வாய்ஸ் அப்படிங்கிறது சர்வீஸ் பில். ஸோ வந்து குட்ஸு விற்றாலும் சரி, சர்வீஸ் பண்ணினாலும் சரி, இ-இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். யாருக்கெல்லாம் இ-இன்வாய்ஸ் வரும் சார்? தோஸ் ஹூஸ் டோட்டல் டர்ன் ஓவர் எக்ஸீடு 5 crore in a year, இப்போ இருக்கிற கண்டிஷன் படி. ஸோ வந்து இ-வே பில் இ-இன்வாய்ஸ் வந்ததோடைய ஃபார்மேட் பாருங்கள், டர்ன் ஓவர் ஃபார்மேட். இதை படிச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த இயர் 2020 இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா, இதை வந்து 2021 ஃபினான்ஷியல் இயர் 2021, இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 21-22, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இயர் 22-23, இதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இயர் 23-24. இந்த மாதிரி 4 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். when introduction of financial year 2020, suppose if the company's total turnover 500 crores, they have to generate the e-invoice. What is called e-invoice? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும், இ-இன்வாய்ஸ் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. இ-இன்வாய்ஸ் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. நம்ம டேலியில் போடுற இந்த இன்வாய்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம டேலியில் போடுற இன்வாய்ஸை ஜேசன் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி, நம்ம டேலியில் போடுற அந்த இன்வாய்ஸை ஜேசன் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜேசன் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம இ-இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா?
எங்கேயோ போகுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சைட் மாதிரியே இ இன்வாய்ஸ்னு தனி ஒரு சைட் இருக்குது. நம்முடைய டேர்ன் ஓவர் 2020 500 crores மேலே இருந்ததுன்னா அந்த வருஷமே அவனுக்கு அப்ளிகபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்டை குறைச்சிட்டாங்க. 100 crores ஃப்ரம் 1st January 2021 100 crores மேலே போனாலும் இவே பில் உண்டு அப்படின்ட்டாங்க ஃபினான்ஷியல் இயர் 2021. அப்புறம் ஃபினான்ஷியல் இயர் 21-22 சப்போஸ் இஃப் யுவர் டோட்டல் டர்ன் ஓவர் எக்ஸீட் 50 crores இன்வாய்ஸ் இஸ் அப்ளிகபிள். இவே பில்னே வருது, இ இன்வாய்ஸ் அப்ளிகபிள். இது எல்லாமே இ இன்வாய்ஸ் தான். அப்புறம் 22 1/4/2022 20 கோடிக்கு மேலே போச்சுன்னா இ இன்வாய்ஸ் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் 1/10 சேம் இயர் 1/10 10 கோடிக்கு மேலே போச்சு அப்படின்னா இ இன்வாய்ஸ் உண்டு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் 23-24 5 crore இதுதான் லேட்டஸ்ட் ரூல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1/8 5 கோடிக்கு மேலே போனாலே இ இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணணும். ஸோ நாட் ஓன்லி யுவர் ரெகுலர் இன்வாய்ஸ், இஃப் த மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் சப்போஸ் இன் யுவர் கம்பெனி இஃப் த டோட்டல் டர்ன் ஓவர் எக்ஸீட் 5 crore மொதல் பாயிண்ட். யுவர் கம்பெனி மேபி a குட்ஸ் if your company maybe deals with service எது வேணால் டீல் பண்ணிட்டு போட்டோம், குட்ஸோட பண்ணட்டும் சர்வீஸோட பண்ணட்டும். த டோட்டல் டர்ன் ஓவர் எக்ஸீட் 5 crores இந்த இயர், இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? இ இன்வாய்ஸ் இஸ் அப்ளிகபிள். இ இன்வாய்ஸ் வந்து சர்வீஸ்க்கும் உண்டு குட்ஸுக்கும் உண்டு. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய ரெகுலர் இன்வாய்ஸை ஜேசன் ஃபைலில் அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த இ இன்வாய்ஸ் போர்ட்டலில் அது ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணி அது உனக்கு இ இன்வாய்ஸாக உனக்கு திரும்பவும் டெலிவரி கொடுக்கும். அந்த இன்வாய்ஸை தான் எடுத்துன்னு போகணும். ஸோ அந்த மாதிரி போகும்போது 50,000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா குட்ஸ், அதுவே இ இன்வாய்ஸ் இவே பில் எல்லாமே போட்டு கொடுத்துருங்க. இல்லை அது இல்லாமல் போச்சு அப்படின்னா 10,000 rupees பெனால்ட்டி போடுறாங்க. எல்லாமே தௌசண்ட்ஸ்லாம் பெனால்ட்டி. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ண இ இன்வாய்ஸை எத்தனை நாளைக்குள்ளே நான் வந்து கேன்சல் பண்ண முடியும், எவ்வளோ டயத்துக்குள்ளே கேன்சல் பண்ண முடியும், எதுக்கான ஐஆர்என்ல ரிப்போர்ட் பண்ண அப்படின்னா 24 hours. ஓகேவா? இ இன்வாய்ஸை உனக்கு மாடிஃபை பண்ண முடியாது. Once e-invoice you generated, you cannot modify the e-invoice, but you can cancel the e-invoice, but within 24 hours குள்ள நீங்க பண்ணணும். Sir, within 24 hours suppose if I couldn't able to cancel the e-invoice, what I should do? You cannot do nothing. You have to pay the tax. In the next month you can reverse it. ஓகேவா? அதுதான் பண்ண முடியும். Next month you can reverse the tax which is already paid wrongly. அதான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன் டேஷ் இஸ் மேண்டேட்டரி ஃபார் ஜென்ரேட்டிங் த இவே பில். இவே பில்லுக்கு வேணும் அப்படின்னா ஐஆர்என் நம்பர் வேணும். வாட் இஸ் கால்டு ஐஆர்என் நம்பர்? ஐஆர்என் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு பேர். திஸ் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் இஸ் ஜெனரேட்டட் இன் த இவே இன்வாய்ஸ் போர்ட்டல். இவே இன்வாய்ஸ் போர்ட்டல் இருக்குல்ல, இ இன்வாய்ஸ் போர்ட்டல், அதில் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஜென்ரலி இது வந்து 64 கேரக்டர்ஸ். அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? இந்த 64 கேரக்டர்னா உன்னுடைய ஜிஎஸ்டி நம்பர், அதுக்கப்புறம் டேட்டு, இன்வாய்ஸ் நம்பர், இதெல்லாம் இது பண்ணி கன்சிடர் பண்ணி அது ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணி உனக்கு கொடுக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்என் நம்பர் அப்படின்னு பேர், இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர். வாட் இஸ் த டேட் ஆஃப் மேண்டேட்டரி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இ இன்வாய்ஸ் இஃப் த பிஸ்னஸ் ஹாஸ் எ டர்ன் ஓவர் மோர் தேன் 10 crore. மோர் தேன் 10 crore வந்து பார்த்தீங்கன்னா 1st October 2022 உங்களுக்கு அப்ளிகபிள் ஆயிருக்கு. மோர் தேன் 20. Tally Prime license user only can access the e-invoice sandbox. இது வந்து e-invoice வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சாண்ட்பாக்ஸ் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டேலி யூசர் தான் இருக்கா. அப்போ சாப் வச்சுருக்கிறவன் என்ன வருது, ரெமடி வச்சுருக்கிறவன் என்ன வருது, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இது ராங் கொஸ்டின்ஸ். ஓகேவா? அது வந்து ராங். டேலி பிரைம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஒன், which of the following shortcut key is used to undo IRN cancellation for e-invoice voucher register report from Tally? இது வந்து பார்த்தீங்கன்னா you have to show the Alt F10. Which of the following shortcut key is used to undo IRN cancellation? First you have to know what is called IRN. IRN அப்படிங்கிறது invoice reference number which is created in the e-invoice portal based on your Tally invoice uploaded by you. நீங்கள் டேலி இன்வாய்ஸ்லேருந்து ஒரு ஜேசன் ஃபைலை அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி அந்த இன்வாய்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அது ஒரு ஐஆர்என் நம்பரை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு அது திரும்பவும் இ இன்வாய்ஸாக கொடுக்குது. அந்த மாதிரி கொடுத்த இ இன்வாய்ஸை நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ண முடியுமானா மாடிஃபை பண்ண முடியாது. பட் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே யூ கேன் கேன்சல். சப்போஸ் இஃப் 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யூ கேன் நாட் கேன்சல், யூ ஹாவ் டு பே டேக்ஸ் அட் ஆல். அது ஒன்று. கொஸ்டின் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீ வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே கேன்சல் பண்ணிட்ட, அந்த மாதிரி கேன்சல் பண்ண அடுத்த 10 நிமிஷம் இல்லை அந்த குட்ஸை எனக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே கேன்சல் பண்ணதை திரும்பவும் என்னால் அன்டூ பண்ண முடியுமானா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அது ரெவென்யூ தான். நீ வேண்டான்னு ஒரு பில்லை போட்டிருக்க, பில்லை கேன்சல் பண்ணிட்டேன்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ கட்டு.
இல்லை கேன்சல் பண்ண வேண்டாம் திரும்ப வேணும் அப்படின்னு சொன்னால் கேன்சல் பண்ண திரும்ப வேணும் அப்படின்னா யூ கேன் டூ ஐஆர்என். அதுக்கு வந்து டைம் லிமிட்லாம் ஒன்றும் கிடையாது, யூ கேன் வித்ட்ரா. அதுக்கான ஷார்ட்கட் தான் Alt F10 ஐஆர்என். Which of the following detail will appear in the e-way bill register in Tally Prime? e-way bill registerல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேன்சல் எக்ஸ்டெண்ட் கேன்சல் இந்த ரெண்டு ஆப்ஷன். வாட் இஸ் த நியூ டேட் ஆஃப் மேண்டேட்டரி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்வாய்ஸ் whose total turnover அப்படின்னா இருக்கிறதுல எது பழைய டேட்டோ அதுதான் 500 crores வந்து ஆரம்பம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 500 crores, அப்புறம் 100 crores, அப்புறம் 50 crores, அப்புறம் 20 crores, அப்புறம் 10 crores, அப்புறம் 5 crores. ஸோ இந்த டேட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 2021 ஃபினான்ஷியல் இயர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லாப், ஒன்று 500 crores, இன்னொன்று 100 crores. 1 October 2020 500 crores. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜான்வரியிலேருந்து இட் பிகேம் 100 crores. அப்புறம் ஃபஸ்ட்டு April 22 இட்ஸ் பிகேம் 50 crores, அப்புறம் 10 crores, அப்புறம் 5 crores இப்போ 1/8/2023. ஸோ அந்த டேட்ஸு இம்ப்ளிமெண்டேஷன் டேட்ஸு அந்த டேர்ன் ஓவர் ஃபிக்ஸ்டு டேர்ன் ஓவர் அதை வந்து நீங்கள் படிச்சிருங்க. அண்டர் த ஜிஎஸ்டி regime, the registered taxable person has to file GSR1 for all the inward supplies monthly or quarterly அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா GSR1 to be filed for the outward supply, not inward supply. So it is wrong only. ஓகேவா, இது wrong, தவறு, false. What if the use of the option create another GST registration for the company in the GST detail screen from F11 Tally Prime? Suppose if your company having multiple GST registration, for example, one company having multiple GST registration, Hindustan Unilever Limited, for example, Hindustan Unilever Limited having head office at Bangalore and the branch office in Chennai as well as Visakhapatnam. Like that, it is having various branches in various states. So each and every branch in a state, they have to take a GST number. Income tax is a PAN based number. அதே மாதிரி income taxங்கிறது PAN based. So that what Hindustan Unilever Limited, all the state to be billed in from head office only. Head office இருந்தா எல்லா பில்லும் போகணும், எல்லா அக்கௌண்ட்ஸும் ஹெட் ஆஃபீஸ்லாம் இருக்கணும். அப்படின்னா each and every state can generate e-invoice from one tally, ஒரே tally ஒரே கம்பெனி அதுலேருந்தே பண்ண முடியும் எல்லாத்தையும். ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனிக்கு நீங்கள் மல்டிபிள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கிளைம் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா F11 எனேபிள் பண்ணி கொண்டு வரணும். ஓகேவா, இட் இஸ் பாசிபிள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் save multiple GST registration with the same company and can select relevant registration while recording the transaction. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியில் 4 ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது, ஒன்று தமிழ்நாடு, ஒன்று ஆந்திரா, ஒரு கேரளா, ஒன்று கர்நாடகா. அப்படின்னா நீங்கள் F11 இந்த 4 அட்ரஸையும் போட்டுட்டு கர்நாடகா பில் போடும்போது கர்நாடகா சேல்ஸ் இன்வாய்ஸ், தமிழ்நாடு போடும்போது தமிழ்நாடு சேல்ஸ் இன்வாய்ஸ், அந்த மாதிரி உங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள். Under GST regime, the composite dealer has to file GSR4 return. GST regime la composite dealer only they have to file the composite annually. Actually வந்து பாத்தீங்கன்னா filing the return annually வேற, annual return வேற. In GSTA la regular dealer they have to file the GSR 9, 9A, 9C, whereas composite dealer they have to file GSR4. In general, GSR4 is the quarterly return. Now the return is filing annually. Filing the return annually வேற, annual return வேற. Annual return அப்படிங்கிறது it is the reconciliation statement, whereas filing the return annually means a return which has to submit in case they have to file quarterly basis. Now they are filing is annually. சும்மா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இட்லிக்கு சாம்பார் தொட்டுன்னு சாப்பிட்றது வேற, சாம்பார் இட்லி சாப்பிட்றது வேற. இட்லிக்கு சாம்பார் தொட்டுக்கிறோம் அப்படின்னா சாம்பாரை கம்மியாக தொட்டுப்போம், தட் இஸ் கால்டு ஆனுவல் ரிட்டர்ன். அதே மாதிரி சாம்பார் இட்லினா சாம்பாருக்கு இட்லியை தொட்டுப்போம், சாம்பாருக்குள்ளே இட்லியை போட்டு சாம்பாருக்கு இட்லியை தொட்டுப்போம், தட் இஸ் கால்டு ஃபைலிங் த ரிட்டர்ன் ஆனுவலி. ஸோ ஆனுவல் ரிட்டர்ன் இஸ் டிஃப்ரெண்ட், ஃபைலிங் த ரிட்டர்ன் ஆனுவலி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா, GSR4 is a quarterly return, but it is filing annual return like annually, it is filing annually like sambar idli. The e-invoice sandbox system allows only a dash to expedite the person who are all GST registration dealer.
நான் ஜிஎஸ்டி எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. The person who are all GST registration and if their turnover exceeded 2 crore, sorry, FG exceeded 5 crore, they themselves registered him as a e-invoice dealer in the portal. Portal they have to register themselves as an e-invoice. E-invoice portal they have to register. Direct entry on portal, API, ERP, SMS, mobile app or the mode of generating e-invoice IRP. True or not? Yes, true. Which of the following entities are exempted from generating in a special economic zone and a supplier of passenger transportation services? Okay, whether e-invoice is applicable for all kind of deal? No, it is not possible. It's not like that. It is exempted for some people. The person who is doing the transportation of passengers and the business பண்றவங்க, they don't need to generate e-invoice. Similarly, the person who is doing business from the special economic zone, they also don't need to generate tax at all. Okay ba? அவங்களும் பண்ண முடியாது. After generating the e-way bill component, part A of the form EW1, the details cannot be modified or edited. After generating the e-way bill component, part A of the e-way bill, the details cannot be modified or edited. Okay, e-way bill வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பார்ட் இருக்கு. e-way bill அப்படிங்கிறது குட்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது எடுத்துட்டு போறது. அது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா செல்லர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவான், இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்டர் ப்ரிப்பேர் பண்ணுவான். இந்த செல்லர் ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன இருக்கும் அப்படின்னா, என்னுடைய குட்ஸு நான் யாருக்கு அனுப்புகிறேன், எவ்வளவு குவான்டிட்டி, என்ன ரேட்டு, டோட்டல் வேல்யூ, டோட்டல் டேக்ஸ், இதெல்லாம் வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்கும். அது பார்ட் ஏ. பார்ட் பிங்கிறது அந்த குட்ஸு எந்த டிரான்ஸ்போர்ட்டில் போகுது அப்படிங்கிறத அவன் ஃபில் பண்ணிப்பான். அந்த எந்த டிரான்ஸ்போர்ட்டில் போகுது, வண்டி நம்பர் என்ன, எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, எப்போ எடுத்துன்னு போகிறான், எப்போ கொண்டு போய் வைப்பான், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அதில் இருக்கும். இப்போ பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் ஏ வந்து cannot be modified, cannot be edited, பட் பார்ட் பி இஸ் மாடிஃபைடு. ஏன் அப்படின்னா, ஒரு வண்டியில் எடுத்துகிட்டே போகிறான், போகும்போது பாதி வழியில் வண்டி பஞ்சர், இன்னொரு வண்டி மாற்றி எடுத்துன்னு போகிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் மாடிஃபை. பட் பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். அது வந்து பாசிபிள் கிடையாது. From tally prime we cannot generate JSON file. இது வந்து false. டாலியால முடியாது சொல்லு. We can generate the GST3D. The uploaded GST e-invoice IRP can be modified only by the supplier, but the implication will be only to. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இன்வாய்ஸில் இன்வாய்ஸ் நீங்கள் ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து யூ கேன் மாடிஃபை. ஓகேவா? த அப்லோடட் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் டு ஐஆர்பி கேன் பி மாடிஃபைட் ஒன்லி பை த சப்ளையர். அது வந்து யார் பண்ண முடியும் அப்படின்னா சப்ளையர் தான் பண்ண முடியும். ஓகேவா? சப்ளையர்னா யார்? த பர்சன் ஹூ இஸ் செல்லிங் த குட்ஸ். அவன் வந்து மாடிஃபை பண்ண முடியும். பட் இட்ஸ் இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிட்டர்னில் மாத்திரம்தான் அதுக்கான இம்பேக்ட் இருக்கும். டாக்குமெண்ட் டைப், இன்வாய்ஸு, கிரெடிட் நோட்டு, எக்ஸெட்ரா. இன்வாய்ஸ் நம்பர் ஆர் டாக்குமெண்ட் நம்பர் ஆர் த ஃபியூ டீடைல்ஸ் விச் கம்ப்யூட்ஸ் த ஐஆர்என் அப்படின்னா அது ட்ரூ. ஓகேவா? இந்த ஐஆர்என் நம்பர் எப்படி ஜென்ரேட் ஆகுது? இந்த 64 கேரக்டர் அப்படின்னா உன்னுடைய ஜிஎஸ்டி நம்பர், உன்னுடைய இன்வாய்ஸ் நம்பர், இதை பேஸ் பண்ணி தான் அது ஜென்ரேட் ஆகுது. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் நாட் த மோட் ஆஃப் ஜென்ரேட்டிங் அப்படின்னா யூ கேனாட் ஜென்ரேட் யூசிங் எம்எம்எஸ் அண்ட் இமெயில். ஓகேவா? இந்த இன்வாய்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ண முடியும்னா எம்எம்எஸ் யூஸ் பண்ணியோ அல்லது இமெயில் மூலியமாவோ யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி நீங்கள் மொபைல் ஆப்பு, எஸ்எம்எஸ், டேரெக்டாக போய் என்ட்ரி போடலாம், இஆர்பி சாஃப்ட்வேர் மூலியமா பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். As on 1st March 21, Raghu Private Limited returned the stock item due to damaged stock to Ravi Appliance, Karnataka against purchase made. In the given following statement, which voucher? இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா அதுக்கு பேர் டெபிட் நோட். பர்ச்சேஸ் ரிட்டர்னா டெபிட் நோட். Using which of the following website we can create an e-way bill profile? e-way bill அப்படின்னு பார்த்தீங்கன்னா e-waybill.gst.gov.in. While recording intra-state outward supply of goods, what are the details that appear in the e-invoice screen of Tally Prime? இதில் வந்து பார்த்தீங்கன்னா bill to ship to, எந்த இடத்துக்கு போகுது, எங்கேருந்து போகுது, இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் இருக்கும். To generate an e-invoice on the invoice registration portal, it is necessary to disable the sandbox. True. நீங்கள் சாண்ட்பாக்ஸ் வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா?
ஸோ இது வரைக்கும் நம்ம அப் டு வி சி 25 கொஸ்டின்ஸு. பேலன்ஸ் கொஸ்டின் மார்னிங் வி கேன் சி. நான் வந்து சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா ஈவினிங் சம் அடிஷ்னல் டைம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ணுவோம். இது வரைக்கும் பாருங்கள், இந்த இந்த ஃபைலை கொஞ்சம் நல்லா ஜாக்கிரதையாக படிங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. எங்கேயாவது புரியல அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு கிளாஸில் நம்ம அதை கேட்கலாம். இப்போதைக்கு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன்.